நாமம் பரிசுத்தப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? சந்தோஷமா இருக்கவங்களா அல்லேலூயா சொல்லிடலாமா? சத்தமா அல்லேலூயா. சரி, எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து ஐ எம் கிளாட் தட் யூ ஆர் ஹியர்னு சொல்லிடலாமா? ஐ எம் கிளாட் தட் யூ ஆர் ஹியர். வெரி குட். சரி, தேவன் வந்துட்டு பரலோகத்தில் வந்துட்டு அநேக தூதர்கள் வந்துட்டு தேவனை வந்துட்டு ஆராதித்தாலும் தேவன் வந்துட்டு நம்முடைய துதிகளில் வந்துட்டு பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அற்பமான நம்மளுடைய துதிகளை பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ நம்ம அதை உணர்ந்து நம்ம தேவனை வந்துட்டு நம்ம இன்னைக்கு விடுதலையோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை கடந்து வரப்போ அநேக தடைகள் இருந்திருக்கலாம். மேபி எனக்கு கூட வந்துட்டு அநேக தடைகள் இருந்துச்சு. ஆனாலும் அந்த தடைகள் மத்தியிலும் தேவன் வந்துட்டு கிரியை செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி அநேகர் இங்கே கடந்து வந்திருக்கீங்க. ஸோ தேவன் நம்மளையும் பயன்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஸோ அதை நம்ம உணர்ந்து நம்ம தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் நமக்கு வந்துட்டு SHY அப்படின்றதுக்கு நமக்கு வந்துட்டு மீனிங்கே தெரியாது. இன்னைக்கு SHY என்னது? SHY என்னது? ஷை. அப்போ அதுக்குரிய மீனிங் யாருக்கு தெரியாது. இன்னைக்கு முழுக்க நமக்கு அப்படி நம்ம வேர்டே நம்ம கேள்விப்பட்டதில்லை. அப்படிதான் நம்ம இன்னைக்கு பிஹேவ் பண்ண போறோம். தெரியல போல இல்லை, அவங்க போக போக அப்படி ட்ரெயின் ஆயிடுவாங்க. ட்ரெயின் பண்ணிடலாம் அவங்கள. ஸோ நமக்கு SHYன்ற வேர்டுக்கு மீனிங்கே தெரியாது. அப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நடந்துக்க போகிறோம். ஸோ நம்ம தேவனுடைய பாதப்படியில் நம்ம இந்த ப்ரோக்ராம் சமர்ப்பணம் செய்து நம்ம நம்ம இந்த ஆராதனையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்ப ஜெபமாக I would like to call Pastor Binay for the starting prayer. Hallelujah. How many of you are happy this morning? If you're happy, can you lift up your voice and shout hallelujah to the King of Kings and the Lord of Lords? Hallelujah. 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 Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Sweet and Heavenly Father, we thank you such a wonderful morning as this. பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். We ask you this morning for your presence and for your grace upon our life. உங்க பிரசன்னத்துக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக, மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே you have seen our heart and you have seen the vision what need to be done. நீங்க எங்களுடைய இதயத்தை பார்த்திருக்கீங்க. நீங்க எங்களுடைய தரிசனம் என்னவா இருக்கிறது, எதை செயல்படுத்த வேண்டும் என்று நீங்க அறிந்திருக்கிறீர்கள். As a human we are limited, my God, and we surrender everything to you. நாங்க ஒரு மனுஷர்களாக நாங்க குறைவுபட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம். We plead for mercy upon this land of Tamil Nadu, upon this land of India. ஆண்டவரே, இந்த தமிழ்நாடு இந்திய தேசத்துக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தின் இரக்கத்திற்காக நாங்க மன்றாடுகிறோம். We ask you for your grace to abide in this land in the name of Jesus Christ of Nazareth. உம்முடைய இரக்கம் இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்பும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Every forces and every principalities will bow upon the name of Jesus. எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக தலை வணங்குவதாக. Anything that is not of God in this place will be terminated by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டு போகட்டும். And we ask you for your manifestation of your presence upon this place. உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். Lord, we commit all the leaders, elders and the visionaries in your hands. ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். We commit the preachers and every person who is working behind and in the scene, my God Father, we commit in your hands. செய்தியாளர்களையும் வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். Above all, we pray for all the churches who have sent their children for this program. ஆண்டவரே, இதற்கு மேலாக சபைகளில் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளை அனுப்பி இருக்கிறார்களோ அவர்களுக்காக as they go out of this place, my God Father, let your power manifest in this land of Tamil Nadu. இங்கிருந்து வெளியே போகும்போது உம்முடைய வல்லமை இந்த தமிழ்நாடு முழுவதும் வியாபிக்க வேண்டுமானியா. Lord, may your mercy speak for us. உங்களுடைய இரக்கம் எங்களுக்காக பரிபூரண. May your kingdom come, my Lord. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. May your will be established, my God. உம்முடைய சித்தம் இந்த இடத்துல பரிபூரணமாய் செயல்படுவதாக. And may your power manifest, Lord. உம்முடைய வல்லமை இங்கே மகிமைப்படுவதாக. Be with us, Lord, in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Lord, we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Put your hands together and celebrate Jesus. Put your hands together and celebrate Jesus. தட்டி ஆண்டவரை கொண்டாடுவோமா. ஜீசஸ்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா கேட்கல. ஹல்லேலூயா. 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 இதே உற்சாகத்தோட நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போறோம். நம்ம இங்க இருக்கவங்க கம்மியா இருக்கும்னு நம்ம தோணலாம். ஏன்னா வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் என்னன்னா அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஸோ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால நம்ம கர்த்தரை நம்ம துதித்து மகிமைப்படுத்த போறோம். அடுத்ததாக நம்ம கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போறோம். வெஸ்லி அண்ட் டீம் அவங்க நம்ம துதிக்குள்ளாக நடத்துவாங்க. நம் பாடல் பாடும் பொழுது நம் கரங்களை தட்டி நம்ம விடுதலையோடு நம்ம கர்த்தரை நம்ம துதித்து நம்ம பாட போகிறோம். ஸோ எல்லாரும் யாரெல்லாம் 10 நரம்பு வீணை கொண்டு வந்திருக்கீங்க, கரங்களை உயர்த்தி காட்டிடலாமா? 10 நரம்பு வீணை. ஸோ நம்ம கர்த்தரை கரங்களை தட்டி நம்ம பாடல்களை நம்ம தெரிந்தாலும் சரி தெரியாட்டினாலும் சரி நம்ம சேர்ந்து அவர்களோட நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கொஞ்சம் பேராக இருந்தாலும் கொஞ்சம் இடி முழக்கத்தை போல ஹல்லேலூயா. ஆமென். நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு என்ற பாடலை சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாடலாம். கைகளை தட்டி clap your hands with us. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடலாமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சேர்ந்து உற்சாகமாக எஸ் இயேசு கிறிஸ்து. மீண்டும் ஒரு விசை அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. உங்க சத்தம் கேட்கட்டுமே, வாய்களை திறந்து. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ், அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. இயேசு என்ற அந்த நாமம் நம்மை இரட்சித்து நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை மீட்டெடுத்து அவருக்காய் வாழ வைக்கிற அந்த நாமமாக இருக்கிறது இல்ல. நாம் அதை சேர்ந்து உற்சாகமாக பாட போகிறோம். அவர் நாமத்துல மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்துல இரட்சிப்பு உண்டு என்று சொல்லி சேர்ந்து உற்சாகமாக பாடலாமா? அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. சொல்லலாம், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லலாமா? நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி உற்சாகம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மீண்டும் மறுவிசை. அவர் நாமம். கைகளை உயர்த்தி சொல்லலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடு செய்வினை கட்டுகள் அகன்று போகும். விசுவாசத்தோட சேர்ந்து பாடலாம். நல்ல கைகளை தட்டி சத்தமாக. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
இயேசு. கைகளை உயர்த்தி சொல்லலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்துல அற்புதம் நடக்குது இல்லையா? அவர் நாமத்துல அற்புதம் நடக்கிறது. தீமையானவைகள் எல்லாம் நன்மையாய் மாறத் தொடங்குகிறது. நம்ம சேர்ந்து உற்சாகமாக பாட போகிறோம், விசுவாசத்தோட பாட போகிறோம். கொஞ்சம் கைகளை தட்டி, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, உற்சாகமாக. சோகமா இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பாடலாமா சேர்ந்து? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லலாமா? நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒரு வசை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. போகிறோம். அவருடைய நாமத்துல பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய பாவத்தை அவர் மாற்றி நம்மை பரிசுத்தனாய் ஆக்கி நம்மை பரிசுத்தத்துல வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு நாமம் மாத்திரம் தான் காரணம். அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அதை விசுவாசித்தவர்களாக சேர்ந்து பாட போகிறோம். நல்லா கொஞ்சம் உற்சாகமா கையில தரலாமா? அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நம்ம நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நம்ம நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் எஸ். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உங்க சத்தம் கேட்கட்டும் இன்னும் சத்தமாக. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட உற்சாகமாக. ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கேட்கல, சாப்பிடலையோ? காலைல ஃபாஸ்டிங்ல இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போறோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீங்க மட்டும் தான் பாட போறீங்க. ஓகே, இப்ப கொயர் டீம் பாட மாட்டாங்க, நானும் மைக்ல பாட மாட்டேன். நீங்க உங்க சத்தம் தான் கேட்க போகுது. ஓகே, பாடலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமாக இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒரு விசை. 1
சத்தமாக சத்தமாக கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொல்லி அவங்க பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மியூசிக்ல. நல்லா சத்தமா, இன்னும் சத்தமா, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பாடணும். சத்தம் உங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது, உருன்னு பாடுறீங்க. இல்ல, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட மன மகிழ்ச்சியோட இவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமே. அப்ப மன மகிழ்ச்சியோட கொஞ்சம் முகம் சிரிச்ச முகமா இருக்கட்டும். பேர் சொல்லிடுவோமா? பேர் சொல்லிடுவோமா? ஒரு ஆள் சிரிக்கவே இல்லை இன்னும். சிரிச்ச முகத்தோட சத்தமா பாடலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமாக அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு எஸ். கிறிஸ்து. இப்பதான் சத்தம் லைட்டா கேக்குது. இயேசு மீண்டும் ஒரு விசை. அவர் நாமம் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா? ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்துக்கு கையில் வைத்து சொல்ல போறோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து சொல்லலாமா? ரெண்டு கையில ஒருத்தர், ரெண்டு கையில. எனக்கு ஒரு பக்கையில மைக்கு பிடிச்சிருக்கேன். ஓகே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமாக அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாதி பேருக்கு அரை கை தூக்கி இருக்கு, இல்ல ஃபுல்லா. மீண்டும் மீண்டும். அவர் நாமம். ஈவன் வாலண்டியர்ஸ் கேன் ஜாயின் வித் us. வாலண்டியர்ஸ் விதி விலக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். ஆக்சன் பண்ணுங்க, கை தூக்கி நிற்பான். அவர் நாமம் கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் சத்தமாக வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ வானத்திலும் இந்த பூமி இருதயத்தினால் சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லலாமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லலாம். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். மீண்டும் ஒரு விசை. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமென். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு போதும். ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லலாமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமதே. இயேசு நாமம். சத்தம் கேட்குது. இயேசு நாமம் சத்தமாக சத்தமாக. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு லாஸ்ட் அவுட். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமென். இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவருடைய நாமம் நமக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு இயேசு நாமம் மாத்திரம் தான் போதும். எனக்கு இயேசு நாமம் மாத்திரம் போதும். அந்த நாமத்தை நாம் உயர்த்த 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 நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அது தகர்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நாமம் எனக்கு போதும். நான் முன்னேறி செல்வதற்கு, என் தடைகளை உடைப்பதற்கு, நான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எனக்கு ஒரு நாமம் போதும். அது யாருடைய நாமம்? சத்தமா சொல்லாம யாருடைய நாமம்? இன்னும் சத்தமா சொல்லாம யாருடைய நாமம்? ஆமென். நம்ம இன்னொரு பாடலையும் சேர்ந்து பாட போறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று நம்புகிறேன். சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா? கைகளை தட்டலாமா? தட்டி
கரங்கள் உண்டனக்கு கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு சொல்லலாமா அல்லேலூயா இயேசுவே அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே இயேசுவை இயேசுவை ஓ நம்புவே நம்புவே இயேசுவை எத்தனை நிந்தைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் பக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிந்தனைகள் போராட்டங்கள் கவலை கண்ணீர் பாடு எது வந்தாலும் நீதியின் தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். நீதியின் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்காய் நேச கொடியை நீட்டி நமக்காக நீதி செய்கிற தேவனாக, நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக அவர் செயல்படுகிறார். விசுவாசத்தோடு சேர்ந்த பாடலாமா? நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். சத்தமா பாடலாமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நேசக்கொடி 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 என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே நம்புவே இயேசுவை. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவே இயேசுவை ஓ நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடை சொல்லலாமா? கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து கழுகு போல கைகளை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஓ நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசு. மீண்டும் ஒரு விசை நம்புவேன் அப்படியே எழுந்திருக்கலாமா? இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்திருக்கு. நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடங்களை எழுந்திருக்கலாமா? Shall we all stand up where we are? நாம் அப்படியே எழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க போகிறோம். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விட்டாலும் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவன். சொல்லலாமா? கர்த்தருக்கு நாளத்திலிருந்து சொல்லலாம். பிரியமானவர், கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பது விசுவாசம். இயேசுவை
உம்மை மாத்திரம் நம்புவேன் அப்பா என்று சொல்லி, நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணிக்கலாமா ஐயா? ஆண்டவரே, என்னுடைய முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் இனி உம்மை மாத்திரம் நம்பும்படியாக, நான் உம்மை மாத்திரம் நம்பி செயல்படும்படியாக, என்னுடைய வேதனைகள்ல, என்னுடைய கண்ணீர்கள்ல, என்னுடைய தனிமையில, நான் இதுவரை அழுது இருக்கிறேன். ஆனா இப்போ நான் உம்மை நம்புகிறேன். நான் என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து 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 இயேசுவையோ நம்புவேன் சொல்லலாம். உங்களை மாத்திரம், உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம் நம்புவேன் நம்புவேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியா, கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் பலனடைந்து கழுகு போல காத்திருந்து சராதன மௌதன சொல்லலாம். அப்பா, நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயம் இல்லை சொல்லலாமா? எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே பயம் இல்லையே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும் நம்புவே என் இயேசு வருவார். சொல்லலாம். அப்பா, நீர் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தம், நீர் என் மேல வச்சு சொன்ன அந்த வார்த்தை, என்னை குறிச்சு நீர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனமாய் நீர் சொன்ன அந்த வார்த்தை, என்னை நம்பி நீர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை நான் நம்புகிறேன். சொல்லலாம். நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன், நம்புவேன் ஷடாதா மௌதனா. நாம் அவரிடத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில நான் என் திறமைகளை அல்ல, என்னுடைய தாளந்துகளை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, என்னை சுற்றி இருக்கிற நபர்களை அல்ல, என் பெற்றோர்களை அல்ல, என்னை நடத்துகிறவர்களை அல்ல, நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது, பிரியமானவர்களே, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த திட்டம் அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த தரிசனம் அது நிச்சயமாக நிறைவேறும். இன்றும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஐயா நீர் என்னை மாத்திரம் நம்பு, நீ என்னை மாத்திரம் நம்பு என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஐயா நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. உங்க சத்தமா சொல்லலாம். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்கப்பா? நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் வேற எது மேலேயும் என்னுடைய நம்பிக்கை வைக்க மாட்டேன். தகப்பா, எந்த நபர் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்னுடைய படிப்பு மேலேயோ, என்னுடைய வேலை மேலேயோ, என்னுடைய சூழ்நிலை மேலேயோ நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். நீர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரியமானவர்களே,
இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து சொல்லலாம், ஐயா நான் நம்மை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு. உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார் பிரியமானவர், அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். சொல்லலாமா, நம்புவேன் என் இயேசு ஒருவர். நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிக்கும்படி எதிர்பார்க்கிறார். இதுவரை நம்முடைய நம்பிக்கை நம்ம வேற காரியத்தின் மேல வைத்திருந்திருக்கலாம், வேற நபர்கள் மேல வைத்திருந்திருக்கலாம். ஆனா தேவன் இன்று நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம், ஐயா என்ன மாத்திரம் நம்பு, என்ன மாத்திரம் நம்பு. இந்த வார்த்தை, நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிராக என்ன சூழ்நிலை நடந்தால், எதிரான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டுமே, அதற்கு அவிசுவாசமான வார்த்தைகள் உன்னுடைய காதுகளை தொனித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நான் சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் நம்பி பிடிப்பியானால் ஒரு ராஷம் தனகதடா நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. பிரியமானவர்களே, யோசேப்பு அவன் தரிசனம் பார்த்து தன்னுடைய பெற்றோர் இடத்துல போய் சொல்லுகிறான், தன்னுடைய சகோதர இடத்துல போய் சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நாங்கள் உன்னை பணிவோமா என்று சொல்லி கேட்டார்கள். அவனுக்கு நடந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த அந்த சொப்பனத்திற்கு அப்படியே மாறாக தான் நடந்து கொண்டிருந்தது அவனுடைய வாழ்க்கையில. குழியில போடப்பட்டான், விற்கப்பட்டான், போர்த்திபானுடைய வீட்டில் கொண்டு போகப்பட்டான், சிறைச்சாலை, இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மிகவும் கடினமான பாதை தான். அவன் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு நிலைதான். ஆனா யோசேப்பு ஒரு இடத்துல கூட தேவனை நம்புவதை விட்டு விடவில்லை. பிரியமானவர்களே, அவன் ஒன்றை நம்பினான். அவன் தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நம்பினான். தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினான். பிரியமானவர்களே, சுற்றி பெற்றோரோ சகோதரரோ என்ன சொன்னாலும் அதை அவன் காதுல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் நம்பினான். அவன் நம்பினதின் பலனாக அவன் உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, இன்றும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நம்புவீர்களானால், அந்த கர்த்தரை நம்புவீர்களானால், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை நம்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். அதை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை. ஒரு நம்மளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், முழுமையாய் அவரை நம்புவது, முழுமையாய் அவரை நம்புவது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து, ஐயா அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, முழுவதுமாக என்னை முழுவதுமாய் இடத்துல அர்ப்பணிக்கிற தகப்பன், நீர் நடத்தும்படியா, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்படியா, யோசேப்பை போல எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டு நடந்தான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்வு முழுவதும் அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் தகப்பன் எனக்கு சொல்லியிருக்கிறார், என் தகப்பன் எனக்கு சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நான் அதை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடுவேன், எல்லா சூழ்நிலையிலும் என் நேசரை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடுவேன் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து பயணித்தான். பிரியமானவர்களே, அதனுடைய விளைவு உயர்த்தப்பட்டான். என்றும் நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய மூச்சில், நம்மளுடைய சொல்லில், நம்முடைய செயலில், நம்மளுடைய நடத்தையில நாம் தேவனை தேவனுக்கு முழுவதுமாய் அர்ப்பணிப்போமே ஆனால், அவர் செயல்படும்படியாய் அர்ப்பணிப்போமே ஆனால், பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கு? என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. சொல்லலாமா? என் நினைவுல, என் நடத்தையில, என்
அவர் இப்படியாய் கலந்திருக்கும்படியாய் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு அசைவிலும் அவர் இருக்கும்படியா எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன்? ஏன் பேச்சில்ல, ஏன் மூச்சில்ல, ஏன் நீங்க கலந்திருக்கணும்ப்பா, நீங்க கலந்திருக்கணும். இதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லலாம். இதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன் நினைவில்ல, ஏன் நடத்தையில, ஏன் உணர்வுல, ஏன் உயிரில கலந்திருக்கீங்க அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, ஓ விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே. சொல்லலாம். ஆமென். நீங்க சொல்ல சொல்ல அவர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. எத்தனை பேர் அவருக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அவர் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அன்பினாவியானவரே, என்னையாலும் பரிசுத்தரே. மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை. அன்பினா விலையேற பெற்றவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல சொல்லலாம் சொல்லலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏன் பேச்சில்ல, ஏன் மூச்சில்ல, ஏன் சொல்லில்ல, ஏன் அவர் கலந்திருக்கும்படியா, அவர் நடத்தும்படியா முழுவதுமாக முழுவதுமாக அர்ப்பணித்து அன்பினாவியானவரே, விலையேற. He is expecting 100% submission பிரியமானவருக்கு. முழுவதுமாய் அர்ப்பணிக்க எதிர்பார்க்கிறார். 100% அர்ப்பணிக்க எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியில் ஆவியானவர் அசைவாடட்டும், இந்த பகுதியில தேவன் வெளிப்படட்டும். ஆனா இந்த பகுதியில நான் என்னுடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லி இல்ல பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு அசைவிலும், என்னுடைய பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயல்பாடுகள்ல தேவன் மாத்திரம் வெளிப்படணும் என்று சொல்லி, ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படணும் என்று சொல்லி, நான் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களானால் எஸ், அவர் உங்களை முழுவதுமாய் ஆளுமை செய்கிறார். ஒரு மகிமை மேகம் உங்கள் தலைகள் மேல வந்து இறங்குகிறது. எஸ், அவருடைய அபிஷேகம் உங்கள் தலை மேல வந்து இறங்குகிறது. ஒரு ரத்த பிராணகடா. எஸ், இஸ் அனாயிட்டிங் இஸ் descending upon you. அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் மலை உங்க மேல வந்து இறங்குகிறது. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ரியாபாத்தனானா ஷே ஏகராதனேகலேதனா ரத்தனா. அந்நிய பாஷையில பேசக்கூடியவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கலாம். எப்படியெல்லாம் ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார் அப்படியெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருடைய சமூகத்தில் அமைதலாய் மாத்திரம் நிற்க வேண்டாம், அமைதலாய் மாத்திரம் நிற்க வேண்டாம். வாய்களை தருங்க. வாயை விரைவாய் தர நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்னாரு. நம்முடைய வாயை திறக்கும் போது அவருடைய அபிஷேகம் அது நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. முழுவதுமாய் அர்ப்பணித்து வாலிப பிள்ளைகளே, இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இது விலையேற பெற்ற நாட்கள். இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல அர்ப்பணிப்பீர்களானால் எஸ், அவர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு ரஷப்தகனாரத்தடா. எஸ், விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாய்களை திறந்து எஸ், அபிஷேகம் இறங்குகிறது உங்கள் மேல. எஸ், ராபாதா தானேராதானா ஷதானா யத்ரிவே உடாரா ஷப்தரிவே உடமனா யபதா கந்துரிவே உடாராதானா கதடா.
ஓ வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஒரு சப்தன கத்தன ஓ those who can speak in tongues just speak in tongues உங்க வாய்களை திறக்கலாம் ஒரு சப்த ரகன ரகட ஒரு ரிபெகத்தன கதல yes there is going to be an Oh, there is going to be an atmospherical shift. Oh, in the nilai mara தொடங்குகிறது பெரியமானவர்களே. ஒரு சப்த நிகடகதடா. ஒரு ராந்தரபதகதடா. ஓ இரங்கட்ட மந்தாபிஷேகம். ஓ இரங்கட்ட மந்தாபிஷேகம். ஒரு சப்த நகடா. ஒப்புக்கொடு. என்ன நிரப்புங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா. நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஓ உம்முடைய தரிசனத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு சப்த நிகடகதடா. நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காற்றும் வழி நட அர்ப்பணித்து சொல்லலாம் நாம் முடிக்க போகும் அவருடைய சமூகத்தில் நீ சொன்னால் போதும் உன் பாதம் மீண்டும் ஒரு விசை நீ சொன்னால் முழுவதுமாக அர்ப்பணி அவருடைய கண்களை பார்த்து சொல்லுங்கள் அப்பா நீங்க சொன்னா போது நான் செய்வேன் உங்களுடைய வார்த்தை ஒன்றே நான் கேட்பேன் பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன் சொல்லலாம் அப்படியே அர்ப்பணி நீ சொன்னால் போதும் நீர் காட்டுகிற பள்ளிகளை நடப்போம் ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லலாம் ஓ ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஓ ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை கடைசியாய் அர்ப்பணித்து முடிக்க போகிறோம் நீங்க சொன்ன போதும்பா நான் செய்வேன் போதும் செய்வேன் உங்க சத்தம் கேட்கட்டும் சத்தமாக உங்க சத்தம் கேட்கணும் நீ சொன்னால் போதும் அர்ப்பணித்து சொல்லலாம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லி முடிக்க போகிறோம் நம்முடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு விஷயம் நீ சொல் தரிசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் அசைவாட எங்களுடைய பேச்சில் எங்களுடைய மூச்சில் என்னுடைய செய்கைகள்ல எங்களுடைய நடத்தையில எங்களுடைய யோசனையில அப்பா நீர் மாத்திரம் வெளிப்பட அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய தரிசனம் மாத்திரம் எங்கள் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் முழுவதுமாய் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்க மீதியானவைகளை நீர் பொறுப்படும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அமர்ந்து கொள்ளுங்க எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க ஆமென் கர்த்தர் ரொம்ப அழகாக நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆமென் சரி நம்ம பிகினிங்ல வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்போ நிறைய பேர் இல்லை ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வேர்டுக்கு வந்துட்டு நமக்கு இன்னைக்கு முழுக்க வந்துட்டு அர்த்தமே தெரியாத மாதிரி தான் நம்ம நடந்துக்க போகிறோம் அப்படி ஒரு வேர்டை நம்ம கேள்விப்பட்டதில்ல என்ன வேர்டுனா SHY என்ன வேர்டு அது ஷை எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிடுவோமா ஷைன்ற வேர்டுக்கே எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படிதானே தமிழ் அர்த்தம் தெரியும்னு சொல்லுவாங்க சரி தமிழ்லையும் தெரியாது இங்கிலீஷ்லையும் தெரியாது எந்த லாங்குவேஜ்லையும் எங்களுக்கு தெரியாதுண்ணே இன்னைக்கு வெக்கமானம் சூடு சொரணம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆமென் சரி நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம கடந்து போயிடலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு சாட்சி கேட்க போகிறோம்
I would like to call Pastor Benoit for the testimony. Hallelujah. ஹல்லேலூயா. What a wonderful God we serve. எவ்வளவு அருமையான தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். How many of you are youngsters here? எத்தனை பேர் இங்கே வாலிபர்கள்? எவ்ரிவன். Hallelujah. How old are you? என்ன வயசு ஆகுது? 11, 12, 8, 6, 5. Hallelujah. And how many of you go to church here? எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறீங்க? எவ்ரிவன். How many of you are in the leadership of the church? எத்தனை பேர் சபையில் அந்த லீடர்ஷிப் பொறுப்பை எடுத்திருக்கீங்க, தலைமைத்துவ பொறுப்பை எடுத்திருக்கீங்க? How many of you know Jesus Christ? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை நன்றாய் தெரியும்? Hallelujah. ஹல்லேலூயா. Knowing Jesus Christ is different. That is your personal savior. I had a life like that without knowing Christ. இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்பது அது வேற. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை அறியாமல் இருந்தேன், புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். I lived a life which is more headache in the community and even for the parents or even anybody closer to me was just like a disaster. ஃபஸ்ட்டு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த பகுதியில் எல்லாருக்கும் பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சுற்று வட்டாரத்துக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. But I born in a middle class family, means I could say that there's everything sufficient for my life. I have food to eat, I have vehicles to drive, every single thing we have. But I born in such a family. நான் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கும், வாகனங்கள் இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வளர்ந்தேன். I born in a family, such a family as that. But the very dedicated parents who serve God and do every single thing for God. ஆனால் அந்த குடும்பமானது ரொம்ப ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு குடும்பம். எல்லா சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் பண்ணி ஜெபிப்பார்கள். And though they were born again, they were dedicated, but I myself was a prodigal son who ran away from the parents. குடும்பத்தில் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து அப்படியாக அவர்கள் வளர்ந்து வந்தாலும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நான் எப்படி இருந்தேன் என்றால் ஒரு கெட்ட குமாரனை போல வாழ்ந்து வந்தேன். Hallelujah. 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 There was enough money to play with. போதுமான பணம் இருந்தது விளையாட்டுகளுக்கு செலவு, களியாட்டங்களுக்கு செலவு பண்ணுங்கிறதுக்கு. Every single thing what I need, I got it when I needed it. எப்போ என்னென்ன வேணுமோ அப்பெல்லாம் உடனே வாங்கி கொள்ள முடியும். But in my young age I was a person, it's just like you call it as a fine boy, means somebody who looks sharp. சின்ன வயசுல நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு இளமையான ஒரு அனுபவங்களை உடைய, not knowing God, not obeying the parents, not doing the things what is needed in the church or in the community. ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். கர்த்தர் குடும்பத்தில் இருந்தேன். குடும்பத்தை குறித்தோ சமுதாயத்தை குறித்தோ எந்த ஒரு காரியமும் நான் புரிந்து கொள்ளவில்லை. Because of that reason I could believe, because if I could listen to my parents, or if I was listening to them, I should have been in a better position. நான் ஒருவேளை என்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு சத்தத்தை கேட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கும். Age of 8, 9, 10, 11, I've been molested. I've been molested by others. மற்றவர்களால் நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன். Hallelujah. Hallelujah. Molesting in the sense means some of you are, as you are young, it's as it is you are the girls or the boys, you also might be passing through some things which you cannot talk to anyone.
நீங்க வேற யார்கிட்டயும் பேச முடியாத சில சூழ்நிலைகள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. Sometimes you cry and ask God, God give me grace, at least I need to come out of such things. சில சமயங்கள் நீங்க அழுது புலம்புவீங்க, ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புவீங்க. In my family, because whatever I used to say, tell them, it look like I am lying to them, or it is not a right thing. நான் எங்க குடும்பத்துல எதை சொன்னாலும் அது வந்து அவர்களுக்கு பொய்யானதை சொல்கிறது போல, தவறான சொல்கிறது போல காணப்படும். And because of that, I run away from that place. அதனால அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறதாயிற்று. Hallelujah. Hallelujah. Some of you, your uncles are closer to you, or your aunties are closer to you, and such things, neighbors are closer to you, and you fall in the trap because of the life and the pressure what you have of this age. Because I grew up on the same age, I came out of this age, right? சில சமயங்களில் உங்களுடைய மாமா அத்தை அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். இப்படி சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை ஒரு கண்ணிக்குள்ளாக வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன் என்று. Hallelujah. Amen. Hallelujah. I ran away from my family. குடும்பத்தை விட்டு வெளியேறினேன். And I got into as far as into the circles of mafias. மாஃபியா என்ற அந்த குரூப்புக்குள்ளாக கடந்து போகிறார். And every nonsense is need to be done, it was done. என்னென்ன கேவலமான காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நடந்தப்பட்டது. My life was several times I was on the gun point of the point of death. அநேக முறைகள் துப்பாக்கி முனையில நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டது. But one thing was that my parents, they were praying parents, means they were crying out for me. ஆனால் ஒன்று என்னன்னா, பாஸ்டருடைய குடும்பம், அவருடைய பெற்றோர் ஜெபிக்கிறவர்களாக, கண்ணீர் சிந்துகிற ஒரு பெற்றோர்களாக இருந்தார்கள். I can give you an instance that there was a time when I was sleeping, my mother came, and I know I was drunk, I was addicted, and I was drunk, and I was sleeping on the top floor, and my mother came, and in the night she was putting her hands on me and praying and said, Lord, change this boy. ஒரு நாள் இப்படியாக பாஸ்டர் ஒரு வராண்டால படுத்து கொண்டு இருந்தபோது என்னன்னா அவருடைய காரியங்கள் குடித்திருந்தா மோசமான நிலைமையில இருக்கிறார். ஆனால் அவருடைய தாயார் அவர் தலைமாட்டில வந்திருந்து, ஆண்டவரே இந்த மகனை மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். And even several times of crying and praying to God to change my life, because it was a headache. I was a headache for them. பல முறை அவர்கள் ஜெபித்தார்கள், போராடினார்கள். ஏனென்றால் ஒரு தலைவலியாகவே காணப்பட்டார். And from there I ran to Africa. அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு கடந்து போனார். I'm giving you it as a nutshell, but anyway, I ran to Africa. சுருக்கமா அப்படியே சொல்லுகிறேன், அப்படியே ஆப்பிரிக்கா கடந்து போனார். And I got married. அங்கே திருமணமானது. All my problems were I carried to my family also, whether I got married and I have transferred my problem to my wife. அவர் அங்க குடும்பத்துல என்னெல்லாம் போராட்டத்தை அவர் சுமந்து வந்தாரோ அந்த குடும்பத்தை இப்ப திருமண காரணத்துக்கு பக்கம் அங்கேயும் கொடுக்க தொடங்கி விட்டார். Just imagine a beautiful wife is losing her teeth, things like that. It is not good, right, in a marriage life. திருமணமான வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒரு பெண் இருந்தால் அது கஷ்டமான விஷயம் தானே. Hallelujah. Hallelujah. Because there was no sorry, or there is no sorry in my life. Anything to do, it has to be either do or die. That was my life. அங்கே அவருடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்பதற்கு இடம் இல்லை. ஒன்னு செய்ய வேண்டும், இல்லாட்டினா மறிக்க வேண்டும், அதுதான். You know, I wanted to say this because it's in regards of my wife, what she did was there was a program such as this, like this. பாஸ்டருடைய மனைவி இதே போல ஒரு ப்ரோக்ராம் அவர் செய்து கொண்டிருந்தார். March 20th is my birthday. What she did is she normally gather money to keep the money to get presents and do some things for me on that day. மார்ச் 20ஆம் தேதி பாஸ்டருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அவருடைய மனைவி சில பணங்களை சேகரித்து அவர்கள் பாஸ்டருக்கு பிரசன்ட் பண்ணுவதற்காக அவர் சேர்த்து வைப்பார்கள். And there was police and there was problems and all kind of problems each and every day was. ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல பிரச்சனை, போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். Hallelujah. 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 Despite of all these things, which the money was not a problem, because every day it's every continent I could say that I was in business. ஆனால் குடும்பத்தில் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கண்டத்திலும் அவர்கள் பிசினஸ் வைத்திருந்தார், தொழில் செய்து கொண்டிருந்தார். You know, she with such a meeting as such as this, and what she did was
the preacher called for a seed, said that I need you to I need to take this gospel to some other nation. So what I need is I need you to sow a seed. That should be a sacrificial seed. That seed it will give you a solution. ஓ அங்கே பிரசங்கித்து கொண்டு இப்படியாக சொன்னால், நான் ஒரு விதையை நான் விதைக்க வேண்டும், அதை எடுக்க வேண்டும், அது அநேக கண்டங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று அவர் சொன்னார். Hallelujah. 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 You know what she did? She was the money which she gathered and kept. அந்த அவருடைய மனைவி சேகரித்து வச்சிருந்த அந்த பணத்தை she took every single thing and go and put it on the altar and said, Lord, change my husband. அந்த சேகரித்து வச்ச எல்லா பணத்தை கொண்டு போய் வந்து பலிபீடத்துல போட்டு, ஆண்டவரே என் கணவனை நீங்க மாத்துங்கன்னு சொல்றாங்க. Hallelujah. Hallelujah. You know, when a change comes, when a transformation from the Lord comes, it is completely different from what you see in this world. நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையும் போது இந்த உலகத்துல பார்த்த மாதிரி இல்ல, ரொம்ப வித்தியாசமான ஒரு மாற்றமா இருக்கும். Hallelujah. 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 I had offices all over the place. பாஸ்டருக்கு எல்லா இடங்களிலும் ஊழியர்கள் இருந்தார்கள். I had every single thing what is needed. அங்கே விதைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் காணப்பட்டது. But what happened was that one day, one single day, I don't know what the prayers of my mother, prayer of my father, prayer of my wife, I don't know which one got answered first. அவருக்கு தெரியவில்லை, தகப்பனுடைய ஜபமா, மனைவியோட ஜபமா, அல்லது தாயுடைய ஜபமா, எந்த ஜபத்துல எந்த ஜபம் உடனே கேட்கப்படுறது தெரியாது. You know that one night, it took only one night. ஒரே ஒரு ராத்திரி உண்டாயிருந்தது. Every business and every business closed. எல்லா தொழில்களும் முடக்கப்பட்டது. And every vehicles were seized by the government. எல்லா அலுவல்களும் கவர்மெண்ட் அதை சீல் வைத்து விட்டார்கள். The bank was seized. No money for food, no money for anything. அப்படியே பேங்க்ல எல்லாமே தடை பண்ணப்பட்டது, பணம் இல்லை, அவர்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில காணப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. The moment it happened, we become like a beggar. The place where we were staying, they chased us out of the house. அவர்கள் வசிச்சு வந்த அந்த வீட்ல இருந்து அவர்களை வெளியே தள்ளி விட்டார்கள். Hallelujah. Hallelujah. From there we were living in a place, in a shack, whereby we don't know where the food comes from. We don't even know how to live for the next day. அவர்கள் ஒரு வீடு இல்லாத நிலைமையில நாளைக்கு சாப்பாடு என்ன கிடைக்கும், எங்க அவர்கள் உடை மாற்றுவார்கள், என்ன செய்வார்கள் என்று தெரியாத ஒரு நிலையில காணப்படுகிறார்கள். If I have to get food cooked, we need to get firewood from the outside, or they must go out and fetch the firewood and light the fire on the yard, and that is how we used to cook food. அப்புறம் நாங்கள் சமைக்க வேண்டியதுன்னா சமைக்கிறதுக்கே வெளியே போய் விறகுகளை கொஞ்சம் புறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை அங்கே வெளியில தான், திறந்த வெளியில தான் நாங்கள் அதை செய்ய வேண்டியது இருந்தது. We don't even have a toilet to use. We have to use a pan. You know the pan which you use in the hospitals. That is what was our toilet was. அங்கே அவர்கள் கழிவறைக்கு போக முடியாத ஒரு நிலை. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் பெட் பேன்னு சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வியாதிஸ்தர்கள் போகிற அந்த விதத்துல தான் அவர்கள் கழிவறையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். If we have to bath, we have to take a sari, or let's say by a sheet, and you need to cover there, and you need to use that as a bathroom to bath. அவர்கள் குளிக்க வேண்டும் என்றால் சுத்தி சில அட்டைகளை மாதிரி வைத்து அடைத்து விட்டு அதுக்குள்ள தான் இருந்து மறைத்து குளித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. 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 I had over 26 cases which was hanging on me, so that was my life. 25 கேசஸ் அவருக்கு பின்பாக தொங்கிக் கொண்டிருக்கு, அது அவருடைய வாழ்க்கையா இருந்தது. But one thing is that I know Jesus Christ is the same yesterday, today, forever. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். In the book of Hebrews 13 verse 5 says that he will never leave you, he will never forsake you. That is our Lord. எபிரேயர் 13:3 சொல்லுகிறது, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. Hallelujah. 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 From that moment, அந்த நேரத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து that was 2006, 2006 இருந்து decided that I will not go back. நான் பின்னோக்கி போக போறதில்லை என்று முடிவெடுத்தேன். I don't have any food to eat. எனக்கு சாப்பாடு இருக்கோ எதுமே இல்லாத ஒரு நிலைமை வந்தாலும், even if I don't have any possessions in,
என்னுடைய வாழ்க்கையில எந்த அதிகாரமும் மேன்மையும் இல்லாமல் இருந்தாலும் சரி, I will make sure that I will serve this Lord with all my life. இந்த தெய்வத்தை என் வாழ்க்கை முழுவதும் நான் ஆராதிப்பேன் என்று முடிவெடுத்தார். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Today as I speak to you, இன்றைக்கு உங்ககிட்ட பேசும்போது I hold positions for so many organizations. அநேக நிறுவனங்களுக்கு அவர் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார். And I preach in a different parts of the world. இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். Only testifying the goodness of God. கர்த்தருடைய அந்த நன்மையை அறிவித்தே வருகிறார். Hallelujah. 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 As a youngsters you might be having issues like this. உங்க வாலிப பிராயத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கலாம். You don't have to worry about it. நீங்க அத பத்தி நினைக்கிறது What you need is to give yourself to God. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நீங்க ஆண்டவரிடத்தில் உங்களை கொடுத்தால் மாத்திரம் போதும். God who is yesterday who has done it, he will do it tomorrow and today for you. அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். Today இன்றைக்கு I don't have no case. இன்றைக்கு பாஸ்டருக்கு I am out of everything. எந்த கேஸும் இல்ல, எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். I am out of every situation. எல்லாவற்றையும் எல்லா தவறான அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்து I விட்டார். hold a brand name called Shavot Agri. I hold that thing that has I think it is a brand value more over $5 million. கிட்டத்தட்ட 5 கோடிகளுக்கு மேல 50 கோடிகளுக்கு மேல உள்ள ஒரு நிறுவனம் ஷாவட் அக்ரிடெக் என்ற ஒரு நிறுவனத்தை அவர் நிறுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார். Hallelujah. 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 That is why I glorify the King of Kings. அதனால் தான் அவரை ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Only you, what you need is to believe God. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க And வேண்டும். he is able to do it. அவர் அதை செய்து முடிப்பார். Doesn't matter your life and lifestyle, doesn't matter your what you call your friend circle, what it comes to. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வட்டாரங்கள், உங்களுடைய நண்பர்கள், சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பது பிரச்சனை இல்லை. Same God who did for me, he will do for you. எனக்கு செய்த அதே தேவன் உங்களுக்கும் செய்வார் என்று சொன்னார். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Jesus as I walk out. கரங்களை தட்டி ஆண்டவரை கொண்டாடலாமா? ஹalleluya. Celebrate Jesus. ஆண்டவரை கொண்டாடலாம். Can you celebrate Jesus? ஆண்டவரை கொண்டாடலாம். Can you put your hands together and celebrate Jesus? கரங்களை தட்டி ஆண்டவரை கொண்டாடலாம். Celebrate Jesus. ஆண்டவரை கொண்டாடலாம். Celebrate Jesus. ஆண்டவரை கொண்டாடலாம். Of God, celebrate him. Put your hands together and celebrate him. மகிமையின் ராஜாவை கொண்டாடலாம். கரங்களை தட்டி அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Thank you. நன்றி.